السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم في القرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فمن عفا وأصلح فأجره على الله إنه لا يحب الظالمين. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. இல்லோக சர்தார் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், வழி தோன்றர்கள், வழியை பின்பற்றியவர்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையினால் புனிதமான ஜும்ஆ தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். புனித மாதங்களில் ஒன்றாக சேரக்கூடிய துல்ஹஜ் மாதத்துடைய கடைசி ஜும்ஆவாக நாம் இருக்கும் ஜும்ஆ இருக்கின்றது. நாம் அடுத்த புத்தாண்டை நோக்கி அடுத்த வாரத்தில் நாம் புத்தாண்டிலே இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. எதிர்வரக்கூடிய புத்தாண்டிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருடம் முழுக்க, வாழ்க்கை முழுக்க புத்துணர்ச்சியோடு வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். இந்த வருடத்தை நாம் கடந்து எதிர்வரக்கூடிய புதிய வருடத்திலே, இந்த வருடத்திலே நாம் அனுபவித்த எல்லா சிரமங்கள், கஷ்டங்கள், கடன்கள், பிரச்சனைகள் அத்தனைக்கும் அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைத்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை வரக்கூடிய ஆண்டிலே அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். சங்கிக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே நாம் இருக்கக்கூடிய இந்த நேரம் மிக நெருக்கடியான, நிம்மதி இழந்து ஒவ்வொரு சமுதாயமும், ஒவ்வொரு மனிதனும், உலகத்தில் வாழுகின்ற அனைத்து தரப்பார்களும் அமைதியை தேடி, நிம்மதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரமாக, காலமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் கவனிக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சமாதானத்தை, அமைதியை விரும்பக்கூடிய அற்புதமான ஒரு மார்க்கமாகத்தான் அல்லாஹ் நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றான். இஸ்லாம் என்று சொன்னாலே அமைதி, நிம்மதி, சமாதானம் என்றுதான் அர்த்தம். இஸ்லாம் என்று சொன்னால் சல்ம் என்று சொல்லக்கூடிய, சில்மி என்று சொல்லக்கூடிய அரபிய அகரத்திலிருந்து உருவாக்கப்பட்ட பெயர் தான் இஸ்லாம் என்பது. அந்த இஸ்லாம் என்பதிலிருந்துதான் முஸ்லிம்கள் என்பதற்குரிய பெயர்கள் எல்லாம் வருகின்றது. இஸ்லாம் என்று சொன்னாலே அமைதி, சமாதானம், நிம்மதி, ராகத்து என்று அர்த்தம் வரக்கூடிய நிறைய அர்த்தங்களை கொண்ட பெயர்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மார்க்கமாக வழங்கி அதை இஸ்லாம் என்று அல்லாஹ் பொருந்திக் கொண்டதாக தன்னுடைய திருமறையில சொல்லிக் காட்டுவான். ரதீது பில்லாஹி, இஸ்லாம் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். இப்ப நாம் இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இருக்கின்றதே, இது நிம்மதியை தரக்கூடிய, நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது முஃமின்களாக இருந்தாலும் சரி, முஃமின் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, உலகத்திலே எல்லோருக்குமே நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஆற்றல் கொண்ட மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். யாருக்கும் எந்த விதத்திலும் நோவினை தந்துவிடக் கூடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் கேள்விப்பட்டிருப்போம். எந்த அளவிற்கு ஒரு மனிதனுக்கு நாம் உபகாரம் செய்ய வேண்டும், நோவினை தரக்கூடாது, சிரமத்தை தந்துவிடக் கூடாது என்று பார்க்கும் பொழுது மார்க்கம் சொல்கின்றது, நாம் செய்கின்ற அறங்கள், தர்மங்கள் இருக்கின்றதே, சதகாக்கள், தான தர்மங்கள், அந்த தான தர்மங்களுடைய வரிசையை பெருமானார் நீண்ட பட்டியலாக நமக்கு தரும் பொழுது, பாதையில் நோவினை தரக்கூடிய, பிறருக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய கல், முள் கடந்தால் கூட அதை நீங்கள் ஒதுக்கிவிட்டால் அதுவும் சதக்காவுடைய தர்மத்தின் நன்மைகளை பெற்றுத்தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். சங்கிக்குரியவர்களே, அப்படி என்று சொன்னால்
நாம் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான மார்க்கம் யாருக்கும் எந்த விதத்திலும் தீங்கு ஏற்படுத்தக்கூடிய மார்க்கம் அல்ல. எல்லோருக்குமே நிம்மதிய சந்தோஷத்தை, ஆனந்தத்தை, அளவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மார்க்கம் என்பதை நாம் விளங்க வேண்டும், மற்றவர்களுக்கும் விளக்கி தர வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். ஆக சங்கைக்குரியவர்களே, அமைதியை தேடி எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். சமாதானம் வேண்டும், அமைதி வேண்டும் என்று சொன்னால், உலகத்திலே சமுதாயத்திலே அமைதி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சமாதானமான நிலை உலகத்திலே நிகழ வேண்டும். இன்றைக்கு நாம் நிறைய பார்க்கின்றோம். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், ஊருக்குள்ளே சண்டை, குடும்ப சண்டை, ஊர் சண்டை, வீட்டு சண்டை, சமுதாய சண்டை, இதெல்லாம் தாண்டி இப்போது நாட்டு சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தேவை நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம், அமைதி, சமாதானம் தேவைப்படுகின்றது. எல்லோருமே அதை எதிர்பார்க்கின்றோம். சமாதானம் வேண்டாம், எங்களுக்கு சண்டைதான் வேண்டும் சொல்லக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது. காரணம், சண்டையை விரும்பக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருக்க முடியாது என்று குர்ஆன் நமக்கு சொல்கின்றது. ஒருவருக்கொருவர் சண்டையை மூட்டிக் கொள்வதும், சண்டையை ஏற்படுத்துவதும், சண்டையிட்டுக் கொள்வதும் மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று என்று அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுவார். ஆக சண்டையை விரும்பக்கூடியவர்கள் அவர்கள் என்றைக்கும் நல்லவர்களாக இருக்க முடியாது. நல்லவர்கள் சமாதானத்தை தான் விரும்புவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ் இன்னஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன். அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுக்கு ஒருவருக்கொருவர் மன்னித்து கொண்டு யார் ஒற்றுமையை ஏற்படுத்துகின்றார்களோ, சமாதானத்தை ஏற்படுத்துகின்றார்களோ, ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவர்களுக்குரிய கூறி அல்லாஹ்வின் மீது கடமையாகிவிட்டது. இன்னஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், அநியாயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் பிரியப்பட மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். ஒருவருக்கொருவர் சண்டை வருகின்றது, சச்சரவு வருகின்றது. உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களிலே மனிதர்களுடைய நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலதரப்பட்ட உணர்வுகளையும் நிறங்களையும் வேற்றுமைகளையும் கொண்டவர்களாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். நாம் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவோம், 5 விரலும் ஒன்றாய் இருப்பதில்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதே போல எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள் என்று நாம் சொல்லுவோமே, அது சத்தியமான உண்மை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே இதையும் நமக்கு சொல்லி காட்டுவான். உங்களை பல்வேறு விதமாக, பல்வேறு விதங்களிலிருந்து, இனத்திலிருந்து உங்களை நாம் படைத்திருக்கின்றோம், குலம் கோத்திரத்திலிருந்து உங்களை படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்படி சொல்லிக்கொண்டே வரக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் பல்வேறு எப்படிப்பட்ட நிறத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறதா, அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வான். சங்கீதத்திலே நாம் எந்த நிறத்தை சார்ந்தவர்களாக, எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நமக்கு நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம், பயம், தக்வா, அந்த இறையச்சம் இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்கள் தான் மிக சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். எனவே ஒருவருக்கொருவர் சண்டை போடக்கூடிய நேரத்திலே அதை சமாதானப்படுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னிடத்திலே மிகப்பெரிய கூலியை நான் வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உலகத்திலே நம்முடைய உணர்வுகள் எல்லாம் வெவ்வேறாகத்தான் இருக்கும். சண்டைகள் வரத்தான் செய்யும், சண்டைகள் போடாமல் இருக்க முடியாது. நமக்கு மத்தியிலே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகளை உடனுக்குடனே கலைந்து நாம் சரி செய்து கொண்டு சமாதானமாக வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் கற்றுத்தருகின்றது. ஹதீஸிலே பார்க்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரக்கூடாது. சிறு சிறு கூடல்கள் வரலாம், சிறு சிறு சண்டைகள் வரலாம். அந்த சண்டைகள் அவர்களுக்கு மத்தியிலே பிரியத்தையும் நெருக்கத்தையும் அதிகமாக்க வேண்டுமே தவிர பிரிவினையே உண்டாக்கிவிடக் கூடாது என்று மார்க்கம் சொல்லும். அதே போல குடும்பத்திற்குள்ளே சண்டைகள் வரலாம். ஊர் சண்டை, உலக சண்டை எல்லாம் வரும். ஆனால் ஒருவருக்கொருவர் பேசி அதை சமாதானம் செய்து சரி செய்து கொண்டு செல்ல வேண்டும். நிம்மதியை, அமைதியை மக்களுக்கு தர வேண்டும். அப்படி தரக்கூடியவர்கள் மிக சிறந்தவர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். நபியுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே நாம் பார்க்கும்போது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவை காணுகின்றார்கள். வரலாறு, நீண்ட வரலாறு, நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு பெருமானார் ஒரு கனவை காணுகின்றார்கள். காபத்துல்லாவை தவாப் செய்வதை போன்று, எஹ்ராம் துணி அணிந்து கிளம்புவதை போன்று கனவு காணுகின்றார்கள். சஹாபாக்களிடத்திலே சொல்லும் பொழுது அப்பொழுது அல்லாஹ்
நமக்கு உம்ராவை கடமையாக்கி விட்டான், எனவே நாம் கிளம்ப வேண்டும் என்று சஹாபாக்கள் கிளம்ப, பெருமானார் நமக்கு நேரடியான உத்தரவு எனக்கு வரவில்லை, கனவுதான் வந்துள்ளது என்று பெருமானார் சொல்ல, உங்களுக்கு கனவு அது உத்தரவு யார சொல்லலாம், கிளம்புங்கள் செல்லலாம் என்று சஹாபாக்கள் கிளம்ப 1300 சஹாபாக்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் துணி அணிந்து மதீனாவிலிருந்து கிளம்பி மக்காவை நோக்கி வருகை தருகின்றார்கள் உம்ரா செய்வதற்காக. வரக்கூடிய நேரத்திலே ஹுதைபியா என்ற இடத்திலே தங்குகின்றார்கள். காரணம், அதற்கு முந்தைய நிலவரங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். பெருமானார் ஊரை விட்டு விரட்டியடிக்கப்பட்டவர்கள், பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்ற வெறியோடு இருப்பவர்கள் மக்கத்து குறைஷிகள், அவரிடத்திலே உடனுக்குடனே சென்று உள்ளே நுழைவதற்கு பெருமானார் விரும்பவில்லை, சமாதானத்தோடு நுழைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக உள்ளே நுழைய வேண்டும் என்ற ஆசை பெருமானாருடைய உள்ளத்தில் இருந்தது. எனவே பெருமானார் ஹுதைபியா என்ற இடத்தில் அவர்கள் களம் இறங்கி அங்கே தங்கிக் கொண்டு தங்களுடைய தூதராக தங்களுடைய அருமை மருமகனார் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மக்காவை நோக்கி அனுப்பி வைக்கின்றார்கள். போய் நீங்கள் அனுமதி கேட்டு விட்டு வாருங்கள், என்னுடைய நோக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள், உம்ரா செய்வதற்காக எங்களுடைய பெருமானார் வந்துள்ளார்கள், நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று மக்காவிற்குள் நுழைவதற்கு நீங்கள் மக்கத்து குறைஷிகளிடத்திலே சென்று அனுமதி கேட்டு நீங்கள் என்னுடைய நோக்கத்தை சொல்லிவிட்டு வாருங்கள் என்று பெருமானார் அனுப்பி வைக்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவிற்குள்ளே சென்று பெரும் பெரும் தலைவர்களை ஒன்று சேர்த்து ஆலோசனை செய்யப்படுகின்றது. அபு சுஃபியான் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே, ஆலோசனை நடைபெறக்கூடிய நேரத்திலே அவர்கள் தங்களுடைய சார்பாக ஒரு நபரை அனுப்பி வைக்கின்றார்கள். சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை தங்களின் சார்பாக அனுப்பி வைத்து சில உடன்படிக்கைகளை செய்ய வேண்டும், உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை. அவர் வருகின்றார்கள், ஹுதைபியாவை நோக்கி அவர் வருகின்றார். சென்ற உம்ராவிற்கு அனுமதி கேட்டு சென்ற உஸ்மான் ரலியல்லாஹு அவரிடத்தில் சொன்னார்கள், மக்கத்து குறைஷிகள், நீங்கள் உள்ளே வந்து விட்டீர்கள், வேண்டுமானால் உம்ரா செய்து விட்டு செல்லுங்கள், உங்களுக்கு நாங்கள் அனுமதி தருகின்றோம், காபத்துல்லாவை நீங்கள் தவாப் செய்து கொள்ளுங்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவரிடத்திலே சொல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய நபியோடு நாங்கள் செய்வதாக இருந்தால் மட்டும்தான் நான் காபத்துல்லாவை தொழுவேன், இல்லை என்று சொன்னால் நான் அதை செய்ய மாட்டேன், எங்களுடைய நபி இல்லாமல் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று பெருமானார் பற்றி அவர்கள் பெருமிதத்தோடு சொல்லிவிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மீண்டும் வருகின்றார்கள் ஹுதைபியாவிற்கு. தங்களோடு மக்கத்து குறைஷிகளின் சார்பாக சுஹைல் இப்னு அம்ர் என்பவரையும் அழைத்துக் கொண்டு வர, அந்த ஹுதைபியா என்ற இடத்திலே உடன்படிக்கை, மக்கத்து குறைஷிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு உடன்படிக்கை எழுதப்படுகின்றது. வரலாறு நீண்ட வரலாறு, சுருக்கமாக நாம் பார்க்கின்றோம். அந்த உடன்படிக்கை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய உடன்படிக்கையாக மாற்றினான் என்று சொன்னால், பைஅத் ரிதுவான் என்று சொல்லுவார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவார், முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ரஹமாஉ பைனஹும் என்ற வசனத்திலே அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருவான். ஹுதைபியா உடன்படிக்கை உலக வரலாற்றில் மிக மிக முக்கியமான திருப்புமுனையாக அமைந்த அது உடன்படிக்கை. நிறைய செய்திகள் எல்லாம் அவர்கள் மக்கத்து குறைஷிகள் சொன்ன அத்தனை உடன்படிக்கைகளும் முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் இருந்தது, அவர்களுக்கு காபிர்களுக்கு மக்காவாசிகளுக்கு ஆதரவாக இருந்தது. ஆனால் அனைத்தையும் பெருமானார் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். சஹாபாக்களால் பொறுக்க முடியவில்லை, ஆனாலும் கூட பெருமானாரை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று எல்லா சஹாபாக்களும் அமைதியோடு இருந்தார்கள். உடன்படிக்கை முடிவடைகின்றது. நீங்கள் இந்த வருடம் சென்று விட்டு அடுத்த வருடம் வர வேண்டும், இந்த உடன்படிக்கையை மீறக்கூடிய விதத்தில் நீங்கள் வரக்கூடாது, பாலஞ்சிவர்களாக ஆயுதங்களை கொண்டு வரக்கூடாது, நீங்கள் வந்து சில தினங்கள் குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் மக்காவில் தங்கியிருக்க வேண்டும் என்ற உடன்படிக்கைகள் எல்லாம் போடப்பட்டு திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள் பெருமானார். எவ்வளவு சங்கடமான சூழ்நிலையாக இருக்கும். இஹ்ராம் அணிந்த நிலையில உம்ரா செய்வதற்கு அனுமதிக்கப்படாத அந்த மிகவும் கஷ்டமான சிரமமான சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெருமானார் மிகுந்த கவலையோடு சஹாபாக்களத்திலே சரி வாருங்கள் நாம் கிளம்பி செல்லலாம் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கிளம்ப மறுக்கின்றார்கள். பெருமானார் இப்படி செய்து விட்டார்களே என்ற கவலையோடு பெருமானாரை எதிர்த்து பேசவும் முடியாமல், அவர்களுக்கு ஒத்து போக மனமும் வராமல் அவர்கள் அங்கேயே குழுமிக் கொண்டிருக்கின்றார்கள், சங்கடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பெருமானார் தங்களுடைய கூடாரத்திற்குள்ளே கவலை தோய்ந்த முகத்தோடு நுழைகின்றார்கள். அவருடைய அருமை மனைவியார் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களோடு அந்த பயணத்தில் இருந்தார்கள். ஒவ்வொரு பயணத்திலும் ஒரு மனைவியை அழைத்துச் செல்லக்கூடிய பெருமானார் அன்றைய பயணத்திலே உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களை அழைத்துச் சென்றார்கள். மனைவியார் கேட்டார்கள், யார் சொல்லுகிறார்,
முகத்தில் கவலை அதிகமாக இருக்கிறது, காரணம் என்ன என்று கேட்ட பொழுது பெருமானார் காரணத்தை விளக்கி சொல்ல, நீங்கள் யாரிடத்திலும் எதுவும் சொல்ல வேண்டாம், உங்களுடைய தோழர்கள் நீங்கள் எதை செய்தாலும் செய்வார்கள் உடனே, நீங்கள் கண் அசைத்தால் அதை உடனுக்குடனாக செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு அவருடைய மனம் சங்கடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது, எனவே நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் யா ரசூலுல்லாஹ், நீங்கள் முதலில் செய்யுங்கள், உங்களை பார்த்து அவர்கள் செய்வார்கள் என்ற அற்புதமான ஒரு ஆலோசனையை அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுக்க, பெருமானார் உடனே தாங்கள் கொண்டு வந்த குர்பானை பிராணியை அந்த ஹுதைபியா இடத்திலேயே அறுத்து பலியிட்டு தலைமுடியை மடித்து சிரைத்துக் கொண்டு இஹ்ராமை களைகின்றார்கள். இதை பார்த்த சஹாபாக்கள் உடனுக்குடனாக 1300 சஹாபாக்களும் உடனுக்குடனாக சில நிமிடங்களிலேயே பெருமானார் செய்ததை போன்று செய்து முடித்து விடுகின்றார்கள். அதற்கு பிறகு பெருமானார் மதீனாவை நோக்கி திரும்பி வந்தார்கள். அடுத்த ஆண்டு உம்ரா பயணத்தை பெருமானார் மேற்கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லிக் காட்டுகின்றது. சங்கிக்குரியவர்களே, இந்த ஹுதைபியா உடன்படிக்கை குர்ஆனிலே மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது. இஸ்லாமிய வரலாற்றிலே சாம்ராஜ்யத்திலே மிக முக்கியமான இடங்களில் ஒன்றாக திகழ்கின்றது. இந்த உடன்படிக்கை தான் அதிகமானவர்கள் லட்சக்கணக்கான சஹாபாக்களை உருவாக்கக்கூடிய எல்லோரும் இஸ்லாத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய நிலையை உருவாக்கியது. சில காலங்களிலேயே மக்கா வெற்றிக்கும் இதுதான் காரணமாக அமைந்தது. மக்கா வெற்றியின் பொழுது பெருமானார் உள்ளே நுழைய அவர்களை எதிர்ப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. மக்காவிலே மிக பெரும் பெரிய வீரர்களாக தங்களை மார்த்தட்டி கொண்டவர்கள் அபூ சுஃபியான் முதல் கொண்டு எல்லோருமே தங்களுடைய வீடுகளில் போய் ஒளிந்து கொண்டார்கள். பெருமானார் எதிர்ப்பதற்கு அங்கு உலகத்திலே மக்காவிலே யாரும் இல்லை. அமைதியோடு சந்தோஷத்தோடு சஜ்தா செய்தவர்களாக பெருமானார் மக்காவையை வெற்றி கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லிக்காட்டும். சங்கீக்குருவிலே இத்தனைக்கும் காரணம் பெருமானார் சமாதானத்தை விரும்பினார்கள், அதை நிலைநாட்டினார்கள். அதற்கு அவர்கள் பெரும் முயற்சியை மேற்கொண்டார்கள். அல்லாஹும் அதை பிரியப்பட்டால் அதை நடத்தி கொடுத்தார். உலகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு மத்தியிலே சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டைகள் வந்தாலும் அதை பேசி சமாதானம் அடைந்து நாம் அமைதியோடு சந்தோஷத்தோடு ஒன்றிணைந்து நடக்க வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகின்றது. ஹதீஸில் என்ன பார்க்கின்றோம்? ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே கேட்டார்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத்து போன்ற சதகா தான தர்மங்களை விட மிக சிறந்த ஒரு அமலை வணக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று பெருமானார் கேட்டார்கள். தொழுகை, நோன்பு, சதக்காவை விட மிக சிறந்த அமல் ஒன்று உண்டா என்று நாங்கள் ஆச்சரியத்தோடு கேட்டோம். பெருமானார் ஆம் உண்டு, இதை விட நீங்கள் செய்வதே மிக சிறந்த ஒரு செயலை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், 2 நபர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சமாதானத்தை, ஒற்றுமையை ஏற்படுத்துங்கள். 2 நபர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் அவர்களை நீங்கள் பேசி அவர்கள் மத்தியிலே சமாதானத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள். அப்படி ஏற்படுத்துவது இருக்கின்றதே அது மிக பெரும் நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத் தரும். அப்படி அல்லாமல் நீங்கள் சண்டை போட்டுக்கொண்டு சமாதானம் இல்லாமல் இருப்பது இருக்கின்றதே அது மலித்து விடக்கூடியது, சிறைத்து விடக்கூடியது என்று பெருமானார் சொல்லிவிட்டு மீண்டும் சொன்னார்கள், சிறைத்து விடக்கூடியது என்று சொன்னால் தலைமுடியை சிறைப்பது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளக் கூடாது. பெருமானார் அதையும் நோக்க விளக்குகின்றார்கள். ஹதீஸிலே பார்க்கின்றோம், தலைமுடியை சிறைப்பதற்குத்தான் மலிப்பது என்று நாம் சொல்லுவோம். வலுவென்று மொட்டை அடிப்பதற்கு மலிப்பது என்று சொல்லுவோம் தமிழிலே. அந்த வார்த்தையை ஹல்கு என்ற வார்த்தையை பெருமானார் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், சிறைப்பது என்று சொன்னால் தலைமுடியை சிறைப்பது என்று நீங்கள் தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. மாறாக இப்படி நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டு சமாதானம் செய்யாமல் இருப்பது இருக்கின்றதே அது உங்களுடைய மார்க்கத்தையே மலித்துவிடும், சிறைத்துவிடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கிக்குரியவர்களே, நாம் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால், அந்த சண்டையை அதிகமாக்கி விட்டுக் கொண்டிருந்தால் நம்முடைய மார்க்கத்தையே அது பாழாக்கி நாசமாக்கி நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். சங்கிக்குரியவர்களே, அடுத்து நாம் பார்க்கின்றோம், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கூறியதாக அறிவிக்கின்றார்கள், 2 நபர்களுக்கு மத்தியிலே யார் சமாதானம் செய்து வைக்கின்றார்களோ, சமாதானம் செய்து வைக்கக்கூடியவருடைய கூலியை பற்றி அவர் பெருமானார் சொன்னார்கள். அவர் பேசுகின்ற இருவருக்கு மத்தியிலே அவர்கள் பேசுகின்ற அந்த சமாதான வார்த்தை, இருவருக்கும் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை, அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அடிமையை உரிமையை விட்ட நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்னும் சொல்கின்றார்கள், பெருமானார் சொன்ன ஹதீஸை சொல்கின்றார்கள், ஒரு நோயாளியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார், ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதாக நீங்கள் விரும்பினால் 1 மைல் தூரமாக இருந்தாலும் நீங்கள் செல்லுங்கள். 1 மைல் தூரமாக இருந்தாலும் ஒரு நோயாளியை பார்ப்பதற்காக நீங்கள் செல்லுங்கள். அதே போல
அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக உங்களுடைய இஸ்லாமிய சகோதரனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் 2 மைல் தூரமாக இருந்தாலும் நீங்கள் நடந்து செல்லுங்கள். மூன்றாவதாக பெருமானார் அடுத்து சொல்கின்றார்கள், 2 நபர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைக்க வேண்டும் என்ற நிலை வந்தால் 3 மைல் தூரமாக இருந்தாலும் நீங்கள் செல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். சங்கிக்குருவலே நோயாளியை நலம் விசாரிப்பதாக இருந்தால் 1 மைல் தூரமாக இருந்தாலும் நாம் செல்ல வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய சகோதரனை அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக நாம் சந்திக்க செல்வதாக இருந்தால் 2 மைல் தூரமாக இருந்தாலும் செல்ல வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் இதற்கும் மேலாக பெருமானார் சொல்லுகின்றார்கள், 2 நபர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பதற்கு நீங்கள் தயாரானால் ஒரு நிலை வந்தால் நீங்கள் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் நீங்கள் கடந்து சென்று நீங்கள் அவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இன்னும் நாம் பார்க்கின்றோம், சமுதாயத்திலே உலகத்திலே அமைதி இருந்தால்தான், அமைதியான சூழல் இருந்தால்தான் நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் என்பதை நாம் எல்லாம் அனுபவத்திலே பார்ப்பதற்கு, வியாபாரமாக இருக்கட்டும், தொழில் துறைகளாக இருக்கட்டும், நிம்மதியான வாழ்க்கை இருக்க வேண்டும். அமைதியான சூழல், பதற்றமான சூழல் இருந்தால் நம்முடைய அன்றாட வாழ்க்கை நெறிகள் எல்லாம் மாறி போய்விடும். அதே போல நம்முடைய பிழைப்புகள் எல்லாம், உழைப்புகள் எல்லாம் வீணாகி போய்விடும். நம்முடைய வழிபாடுகள் எல்லாம் சீராக இருக்காமல் போய்விடும். அமைதியான சூழல் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வியாபாரம், தொழில்துறைகள், இன்ன பிற விஷயங்கள், செயல்பாடுகள், நம்முடைய வழிபாடுகள், வணக்கங்கள் எல்லாம் சீராக இருக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எனவேதான் மார்க்கம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றது, ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டு இருக்கக்கூடாது, சமாதானத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகின்றது. இன்னும் நாம் பார்க்கின்றோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்கின்றார்கள், இருவருக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொண்டு 2 நபர்கள் சண்டையிட்டுக் கொண்டு பேசாமல் இருந்தால் அவர்களை சமாதானம் செய்வதற்காக இருவருக்கு மத்தியிலே சில பொய்களை பேசுவது அது பொய்யாக ஆகாது, மார்க்கம் அதை அனுமதிக்கின்றது என்றும் பெருமானார் சொல்லுவார்கள். லைஸபில் கதாபி மன் அஸ்லஹ பைனன் நாஸ் வகால கைரன் அவ் லமா கைரன். பெருமானார் சொன்னார்கள், 2 நபர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், இருவருக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பதற்காக இவரை பற்றி அவரிடத்தில், அவரை பற்றி இவரிடத்தில் இல்லாத ஒன்றை அவர் பொய்யாக சொன்னாலும் அது பொய்யாக ஆகாது, அதை மார்க்கம் அழகாக வரவேற்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கின்றது? ஒருவருக்கு மத்தியிலே சங்கடத்தோடு இருக்கும் பொழுது உங்களை பற்றி அவர் நல்ல விதமாக இவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் சொன்னார், நீங்க ரொம்ப நல்லவர், உங்களுக்கு சலாம் சொன்னார், உங்களை பற்றி பெருமையாக பேசினார் என்று தானே நாம் சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைய சமுதாயம் எப்படி இருக்கின்றது? 2 பேரும் சேர்ந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது 2 பேருக்கும் சண்டையை அதிகமாக்கி இன்னும் அதிகமான பிரிவினைகளை, உங்களை பத்தி இவர் அப்படி சொன்னார் எப்படி சொன்னார், உங்களை பற்றி மிகப்பெரிய, எப்போது பார்த்தால் தவறாகவே பேசிக் கொண்டிருப்பார் என்று ஒருவருக்கு மத்தியிலே எரிகின்ற நெருப்பிலே எண்ணெயை ஊற்றுவதை போல பேசி பிரிவினையை உண்டாக்கி சண்டைகளை உருவாக்கி வாழ்க்கை முழுக்க பிரிவினையை உண்டாக்குவது மிகப்பெரிய குற்றம், அது தடுக்க முடியாத, தண்டிப்பதற்குரிய மிகப்பெரிய குற்றம் என்று அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்கின்றார்கள், 3 நேரத்தில் பொய் சொல்வது மார்க்கம் அனுமதிக்கின்றது, அதை வரவேற்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். யுஹதிஸு ரஜுல இம்ராஅத்துஹு லியுர்திஹா, கணவன் மனைவிக்கு மத்தியிலே முஹப்பத்தை, பிரியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 2 நபர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இருவருக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக இருவருக்கு மத்தியிலே பொய் சொல்வதை, இல்லாத ஒரு விஷயத்தை, உன்னை பற்றி அவர் இப்படியெல்லாம் பிரியமாக உன் மீது வைத்திருக்கின்றார், பிரியத்தை வைத்திருக்கின்றார், இப்படி எல்லாம் சொன்னார் என்பதாக ஒருவருக்கு மத்தியிலே சொல்வது இருக்கின்றதே, அது இருவருக்கும் மத்தியிலே பிரியத்தையும் முஹப்பத்தையும் அதிகமாக்கும் என்று சொன்னால் அது பொய்யாக ஆகாது. இந்த இடத்தில் பொய் பேசுவது மார்க்கம் அனுமதிக்கின்றது. கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரியத்தை, முஹப்பத்தை, சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக நாம் பொய் பேசலாம் என்று மார்க்கம் சொல்கின்றது. இரண்டாவதாக, போரிலே சமாதானத்தை மக்களுக்கு, வீரர்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக பொய் பேசுவதையும், மக்களுக்கு மத்தியிலே சண்டையை இல்லாமல் ஆக்குவதற்காக பொய் பேசுவது மார்க்கம் அனுமதிக்கின்றது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். இன்னொரு வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம், பெருமானாரிடத்திலே அப்துல்லாஹ் இப்னு உபை, முனாஃபிகீன்களின் நயவஞ்சகர்களின் தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை சக்கராத்திலே கடக்கின்றார். பெருமானாரிடத்திலே வந்து சொன்னார்கள், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நீங்கள் அப்துல்லாவிடத்திலே வந்தால் நன்றாக இருக்கும், நீங்கள் வாருங்கள் என்று பெருமானாரை அழைக்க
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அழைத்தாலும் செல்லக்கூடியவர்கள், கருணையே உருவானவர்கள் ஹாத்தமுன் நபி. பெருமானார் கிளம்பி சென்றார்கள். செல்லக்கூடிய நேரத்திலே தங்களுடைய கழுதையிலே அவர்கள் பயணிக்கின்றார்கள். பெருமானாருடைய வாகனங்கள் கழுதையாகவும் இருந்தது, ஒட்டகமாகவும் இருந்தது, குதிரையாகவும் இருந்தது. அப்துல்லாவை சந்திப்பதற்காக, அந்த முனாஃபிகீன்களின் தலைவனை சந்திப்பதற்காக பெருமானார் தங்களுடைய கழுதையில ஏறி பயணிக்கின்றார்கள். சஹாபாக்களும் அவர்களோடு நடந்து செல்கின்றார்கள். செல்லக்கூடிய பாதை சற்று சேராக, மழை பெய்து சேராக இருக்கின்றது. சேறுகளை எல்லாம் தாண்டி கழுதை அவளுடைய வீட்டை அடையும் பொழுது அந்த அப்துல்லாஹ் இப்னு உபை சொல்லுகின்றான், பெருமானாரை பார்த்து சொல்கின்றான், நீ தூரப்போ தள்ளிப்போ, என் பக்கத்துல வராது, உன்னுடைய கழுதையின் நாற்றம் துர்நாற்றம் இருக்கின்றது, எனக்கு மிகவும் சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டது, வேதனையை அதிகமாக்கி விட்டது என்று சொல்ல, பெருமானாரோடு இருந்த ஒரு அன்சாரி சஹாபி சொன்னார்கள், அவரை பார்த்து அப்துல்லாவை பார்த்து சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருடைய கழுதை இருக்கின்றதே உன்னை விட மிக அதிக நறுமணம் உள்ளது, கஸ்தூரியை விட அதிக வாசம் உள்ளது என்று பெருமானாருடைய கழுதையை பற்றி அந்த சஹாபி சொல்ல, அப்துல்லாவிற்கு சப்போர்ட் செய்ய அவனுக்கு ஆதரவாக அவளை குடும்பத்தாரை சார்ந்த ஒருவர் கிட்ட இவர்கள் பேச இருவருக்கு மத்தியிலே கைகலப்பு ஏற்படுகின்றது. பெருமானார் கவலையோடு அவர்களை பிரித்து விட்டாலும் பிரிவதற்கு வாய்ப்பில்லை. அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்குகின்றான், அல்லாஹ் சொல்கின்றான், இரண்டு தரப்பார்கள் சண்டையிட்டுக் கொண்டால் இருவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்தி வையுங்கள். அப்படி சமாதானத்தை ஒற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பவரிடத்திலே நீங்கள் அவரிடத்திலே சண்டையிடுவதற்கு நீங்கள் தயாராகுங்கள். சமாதானத்திற்கு ஒத்து வரும் வரை நீங்கள் சண்டையிடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி கொடுத்தார். சங்கிய திருவள்ளே எதற்காக இதை சொல்லுகின்றோம் என்று சொன்னால், இருவருக்கு மத்தியிலே சண்டை நடக்கும் பொழுது யாரோ அடிச்சுட்டு போட்டோம் நமக்கு என்ன என்பதாக ஒதுங்கி செல்லக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வந்து அந்த சண்டையை சமாதானமாக ஆக்கி வைத்தார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகின்றது. இன்னும் நாம் பார்க்கின்றோம், வாழ்க்கையிலே பெருமானாருடைய ஹதீஸ்களை கவனித்து செயல்படக்கூடிய விஷயங்களிலே சஹாபாக்கள் எவ்வளவு முக்கியமாக இருந்திருக்கின்றார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்னொரு சஹாபிக்கு கடன் கொடுத்திருந்தார்கள். அந்த சஹாபி இப்னு அபி ஹத்ரத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இப்னு அபி ஹத்ரத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடனை மஸ்ஜித் நபவியிலே வைத்து ஒரு நாள் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் தர வேண்டிய கடனை சீக்கிரமாக கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது, இவர் என்னால் இப்பொழுது தர முடியாது என்று சொல்ல, அவர்கள் உடனே எனக்கு வேண்டும் என்று கேட்க இருவருக்கு மத்தியிலே சண்டை ஏற்படுகின்றது. வாய் சண்டை அதிகமாகி இருவருடைய சப்தங்களும் உயர்கின்றது. இருவருடைய குரலின் சப்தங்கள் உயர வீட்டில் இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதிய சப்தம் சென்றடைய பெருமானார் உடனே திரையை விலக்கி, என்ன கஅபே என்று கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களை அழைத்தார்கள். லப்பைக் யா ரசூலல்லாஹ், இதோ வந்து விட்டேன் சொல்லுங்கள் என்று நான் சென்றேன். அந்த சஹாபி சொல்கின்றார்கள், பெருமானார் வீட்டிலிருந்தே என்னை கூவி அழைத்தார்கள், நான் ஓடோடி சென்றேன். என்ன என்று கேட்க, கடன் கேட்டேன் யா ரசூலல்லாஹ், கொடுத்த கடனை நான் கேட்டேன். நீ கொடுத்த கடனில் பாதியை உடனே தள்ளுபடி செய், பாதியை உடனே தள்ளுபடி செய் என்று சொன்ன உடனே செய்துவிட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல, அந்த இப்னு அபி ஹத்ரத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியை கூப்பிட்டு சொன்னார்கள், மீதி கடனை உடனே எங்கள் அடையுங்கள் என்று பெருமானார் சொல்லி அனுப்பினார்கள். சங்கிக்குருவர்களே, நாம் இதிலே நிறைய பாடங்களை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நமக்கு மத்தியிலே சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள், சங்கடங்கள் வரத்தான் செய்யும். சங்கடங்கள் வராமல் வாழ முடியாது. ஆனால் அந்த சங்கடங்கள் வரக்கூடிய நேரத்திலே உடனுக்குடனாக அதை பேசி சரி செய்து நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு மார்க்கம் அழகாக கற்றுத்தருகின்றது. நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய சமுதாயத்திலும் சரி, எல்லா நிலைகளிலும் நாம் சண்டையை மூட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, பிரச்சனைகளை அதிகமாக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஒருவருக்கொருவர் சண்டையை மூட்டி குழப்பத்தை ஏற்படுத்துவது இருக்கின்றது, கொலை செய்வதை விட கொடியது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். சங்கீதத்திலே இது போன்ற நிலைகளில் நாம் ஈடுபட்டு விடக் கூடாது. சமாதானத்தை நாம் விரும்ப வேண்டும். அந்த சமாதானத்திற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அது யாருக்காவது சண்டை நடந்தால், தேவை ஏற்பட்டால் நாம் அவசியம் உள்ளே நுழைந்து அந்த சண்டையை சரி செய்து சமாதானம் செய்து வைக்க வேண்டுமே தவிர நாம் உள்ளே நுழைந்து நடக்கின்ற சண்டையை அதிகமாக்கிவிடக் கூடாது என்று மார்க்கம் நமக்கு அழகாக கற்றுத் தருகின்றது. ஆக உலகத்தில் வாழும் காலகட்டங்களிலே எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தந்திரு புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் வல்லோன் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக,
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியமும் பாசமும் வைத்து அதிகமாக ஸலவாத்துகளை ஓதி பெருமானாருடைய பிரியத்தையும் ஷஃபாஅத்தையும் நெருக்கத்தையும் பெரும் நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உடல் ஆபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக உறவுகளையும் அனாதிகளையும் குடும்பத்தார்களையும் பெற்றோர்களையும் அரவணைத்தவல்லாக ஆதரித்தவல்லாக வாழ்ந்த மன்னிக்கு பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் கடன் இல்லாமல் பிறரிடம் கையேந்தாமல் கவலை இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மன்னிக்கும் பாக்கியத்தையும் கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை கூறிய வண்ணம் சக்கராத்துடைய வேதனைகள் லேசாக்கப்பட்ட நிலையில் படுக்கையில் விழுந்து விடாமல் அல்லாஹுடைய அவருடைய ரசூலுடைய முஹப்பத்தையும் பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் பெற்ற நிலையில் ரூஹு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய கண்கள் மூடுவதற்கு முன்னால் காபாவை கண்ணார கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுதாவை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் ஊர் மக்கள் உலக மக்கள் அத்தனை பேர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில மருத்துவமனை சோதனைகள் சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தும் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் இருந்தும் படுக்கையில் விழுந்து விடாமலும் எல்லா விதமான துன்பங்கள் துயரங்களிலிருந்தும் முழுமையான பாதுகாப்பை நிம்மதியை சந்தோஷத்தை நமக்கும் இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் அத்தனை பேர்களுக்கும் சமாதானத்தோடு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.